போய்விட்டாரு. சரி, என்ன சொல்ல, தந்திரம் பண்ணி கூட்டிட்டு போய்விட்டார் என்றுதான் சொல்லி இருக்க வேண்டும். இதுதான் ஆதாரமா? அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல, இதுதான் உங்களுடைய ஆதாரம் என்றால் இதை பார்க்கக்கூடிய மக்கள், இந்த டிவிடிகள் போச்சுன்னா மக்கள் சாலை சாலையாக வருவார்கள் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்து இன்ன ஹாதானித சாஹிரானி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. பிஜே காதியானி விவாதத்தில் பேசும்போது இன்ன ஹாதானித சாஹிரானி இன்ன ஹாதானித சாஹிரானி என்பதும் இரண்டுமே அந்த நபியுடைய காலத்துக்கு முந்தைய இலக்கணத்தில் உள்ளதுன்னு பேசுறாரு. அதுபோன்று ஆயிஷாவுடைய ஹதீஸை விளக்கும் போது இன்ன ஹாதான சாஹிரானி இன்ன என்ற குரான்ல இருக்குது, அது இன்ன ஹாதைனி தான் இருக்கணும் ஆயிஷா சொன்ன கருத்தை விளக்குகிறார். காதியானி விவாதத்தை பேசும்போது நபியுடைய காலத்துக்கு முந்தைய இலக்கணத்தை பேசுகிறார். இந்த விஷயத்தை பேசும்போது ஆயிஷா சொன்ன கருத்தை விளக்குகிறார். அந்த கிளிப்பிங்கை கட் பண்ணிட்டு பார்த்தீர்களோ, அன்று ஒன்று பேசுகிறார், இன்று ஒன்று பேசுகிறார். நாங்க தெளிவா சொல்கிறோம், குரானிலே இன் ஹாதானித சாஹிரானி என்றுதான் இருக்கிறது. அது இலக்கணத்துக்கு தவறா உள்ளது கிடையாது என்று இங்கே நாம் தெளிவாக தெளிவுபடுத்தி விட்டோம். அடுத்து ஃபிரௌன் மேட்டர். இந்த ஃபிரௌன் மேட்டர் பற்றி விரிவாக நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். என்ன அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, ஃபிரௌனே இன்றைய தினம் உன்னுடைய உடலோடு உன்னை காப்பாற்றுவோம். நஜ்ஜாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நஜ்ஜா என்றால் ஒருவரை உயிரோடு காப்பாற்றுவது, ஒருவரை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது, வழிகேட்டிலிருந்து நேர்வழிக்கு கொண்டு வருவது. நஜ்ஜா என்பதற்கு பொருளை பாதுகாக்கிற அர்த்தம் கிடையாது. அப்ப நாம தெளிவுபடுத்துறோம், அல்லாஹ் ஃபிரௌனை காப்பாற்றி அன்றைய தினமே கரைக்கு கொண்டு வந்து அல்லாஹ் ஃபிரௌனை மூழ்கடித்து அவனை உயிரோடு காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து அல்லாஹ் சாகடித்தான், மக்கள் எல்லாம் பார்த்தார்கள் என்று நஜ்ஜாங்கிற வார்த்தையை தெளிவுபடுத்தணும். அந்த குர்ஆனிலே வருகிறது, வலகத் நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றினோம். நஜ்ஜாக்கு என்ன அர்த்தம்? காப்பாற்றினோம் என்று அர்த்தம். அப்ப அது உயிரோடு காப்பாற்றுவதை குறிக்கும். அப்ப நாங்கள் தெளிவாக சொன்னோம், ஃபிரௌன் மூழ்கடிக்கும் போது எல்லோரும் மூழ்கடிக்கப்பட்டார்கள், ஃபிரௌனை மட்டும் அல்லாஹ் மூழ்காமல் அந்த மூழ்கிய ஃபிரௌனை கரைக்கு கொண்டு வந்து அவன் மக்கள் பார்க்கும் விதமாக அவன் உயிர் எடுக்கப்பட்டது. இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது என்று அவன் தெளிவுபடுத்தணும். அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க இவ்வளவு நாளா 2 நாளா கொதிச்சது, கொந்தளிச்சது, அக்னி குழம்பா வெடிச்சது எல்லாமே நபியின் மேல உள்ள கண்ணியத்தினாலதான். ரசூலுல்லாஹ்வை நீங்க அவ்வளவு அளவுக்கு அதிகமா நேசிருக்கீங்க. அதுதான் காரணம்னா, உங்களுக்கு திராணி இருந்தா ஹிதாயாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல இட்டு கட்டி சொன்ன பல பொய்களை அள்ளி போட்டமே, அதுக்கு ஏதாவது ஒண்ணுக்கு ஆதாரம் காட்டுங்க, சொல்லுங்க. நீங்க பிஜி அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு, இல்லாத அள்ளி போடுறாரு, ரசூலுல்லாஹ் மேல இட்டு கட்டுறாரு, அதுக்கு தானே கொதிச்சீங்க. அது உண்மையான நேசமாக இருந்திருந்தால், அது போலி இல்லை என்றால், அதே கொந்தளிப்பு, அதே கோப உணர்வு உங்க மதுஹபை நோக்கி நீங்கள் திரும்பணும். ரசூலுல்லாஹ் ஹிதாயாவை நோக்கி உங்களுடைய கோபம் திரும்பி இருக்க வேண்டும். அப்படி திரும்பி இருந்தா உங்க வாதத்துல நீங்கள் உண்மையாளர்கள் இருக்கலாம். காட்டுங்க நீங்க. இதை இப்ப உங்க கடைசி வாய்ப்பு. ஹிதாயாவுல அத்தனை பொய்கள் இருக்குன்னு அள்ளி போட்டாங்க. இதோ புகாரில் இருக்கிறது, முஸ்லிமில் இருக்கிறது, நசையில் இருக்கிறது. திராணி இருந்தா அள்ளி போடுங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறோம், விவாதத்தில் பிஜே ஓடினாருங்கிறாங்க. யாரை பார்த்து ஓடணும்னு சொல்றீங்க? அவங்களுக்கு குர்ஆன் கொக்கரிச்சானு அவனை சந்திச்சது யாரு? நீ அப்ப என்ன பண்ணீங்க? பாத்தியா ஒரு சாப்பிட்டு இருந்தீங்க, வயிற்று பெருக்கிட்டு இருந்தீங்க. குர்ஆன் 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 மட்டும் போதும். ரசூலுல்லாஹ் தேவையில்லை சொல்லும் போது வீட்டுக்குள்ள இருந்து வயிறு வளர்த்த கூட்டம் குர்ஆனை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லை, குர்ஆனை பத்தி பேசுறதுக்கு உரிமை இல்லை. இன்னும் சொல்றோம், அமைதி புயல வாயை திறக்கட்டும். அமைதி புயல உட்கார்ந்துருக்காங்க, ஒன்று ஒன்று சந்திப்பதற்கு பிஜே தயார். டேட்டை சொல்லுங்க. ஒப்பந்தம் இருக்கு, தலைப்பு இருக்கு, டேட்டை சொல்வது மட்டும்தான் உங்களுடைய வேலை. இடம் எங்கே என்பது கூட முடிவு செய்யப்பட்டு திராணி இருந்தா நீங்க ஹக்களை நீங்க ஹக்களை தான் இருக்கிறீங்கன்னா டேட்டை சொல்லுங்க, பேசுவோம். அமைதி புயல் தான் வாயத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சார்பா அவருடைய குஞ்சுகள் கூட வாயத்திறங்க. யாரையும் சந்திக்க நாங்க தயார். அபுதலாயில் இல்லை, அவருக்கு அபுவையும் சந்திப்ப இந்த கூட்டம் எப்போதும் தயாராக இருக்கிறது. அதை சொல்லி வைத்துக் கொள்கிறோம். அதே மாதிரி அவர் பிஜே ஓடி போயிட்டார். ஓடி போல, இங்க பாருங்க, நான் உருவாக்கி இருக்கிறார். கோவை பார்த்து சவால் விடுங்க. தயார் தயார் தயார். பகிரங்க விவாதத்துக்கு நாங்கள் தயார். எங்களது அபூ தலாலி ஹஸரத் அவர்கள், எங்களது அபூ தலாலி ஹஸரத் அவர்கள் பிஜே ஆண் பிள்ளையாக இருந்தால்
டிஜே ஆண் பிள்ளையாக இருந்தால் ஒற்றைக்கு ஒற்றைக்கு விவாதத்துக்கு தயார். யார்கிட்ட பூச்சாண்டி கட்டுறீங்க? வேறு கோவை மக்கள்கிட்ட பேசும்போது பார்த்து பேசுங்க. யார்கிட்ட பூச்சாண்டி காட்டுறீங்க? ஒற்றைக்கு நாங்கள் விவாதத்துக்கு தயார். இதே ஷேக் அப்துல்லா ஜமானி அவர்கள் டிஜே ஆண் பிள்ளையாக இருந்தால் ஒற்றைக்கு வரணும். கோவையிலே நடத்துவோம். யார்கிட்ட பூச்சாண்டி? ஒப்பந்தம் போடு. நண்பர்களே, இது சென்னை ஒப்பந்தம். அவர்கள் ஆண் பிள்ளையாக இருந்தால் இந்த விவாதம் முடிந்தவுடன் சந்திக்கட்டும். ஒப்பந்தம் போட்டாச்சு பண்ணாங்கல்ல, காட்டணும். அவங்க ஒப்பந்தம் போட்டதை அவங்க காட்டணும். பச்சை போய் நடந்து சென்னை விவாதத்தில் நாங்கள் தலைப்பு ஒப்பந்தம் போட்டாச்சுங்க. ஒப்பந்தம் முடிஞ்சாச்சு, அந்த விவாதம் நடந்தாச்சு. இன்னும் உங்களுக்கு விவாதம் நடத்தணுமா? நாங்கள் தயார். கடிதம் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் எங்கள் அபூதலாய் நசர்த்தவர்கள் உங்களை சேதாரமாக்க, உங்களது கொள்கை தரைமட்டமாக்க, ஒற்றைக்கு விவாதம் செய்ய நாங்கள் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அதாவது பேச விடுங்க. அதை நாங்க பேசிக்கிறோம். பிஜேயினுடைய பேசி முடியல. கடிதம் தந்தால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தயார். ஒப்பந்தம் டேட் அறிவிக்க நாங்க தயார். ஒப்பந்தம் செய்வதற்கு டேட் அறிவிக்க நாங்க தயார். இந்த நேரம் வந்து கணக்கில் எடுக்கப்படாது. இது தகராறு பண்ற நேரம். இது நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். இது நீங்க தகராறு பண்ணினா ஒப்பந்தம் எங்க தொகுப்புரை வழங்குறதுக்கு நேரம் தரணும். இரண்டாவது, ஒப்பந்தம் செய்வதற்கு நாங்கள் தயார் அறிவிச்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்க பேசுங்க, ஒப்பந்தம் பண்றோம். அது அமைப்பு ரீதியாக பேச வேண்டியது. கோயம்புத்தூர்காரங்க இப்பவும் சொல்றோம் ஒப்பந்தம் செய்வதற்கு தயார். இங்கேயே இன்றே தயார். அதாவது இன்றே தயார். ஆம்பளையா இருந்தா தேதி மட்டும் அறிவிக்கணும். இன்றே தயார். ஒப்பந்தம் போடணுமா, கடிதம் கொடுக்கணுமா? மறுபடியும் பேசுறீங்க. எதுக்கு ஒப்பந்தம் தான் போடுவோம்? எதுக்கு எங்க? சரி, ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் எல்லாம் இருக்கு. 4 தலைப்பாடு நாங்க நீங்க ஒப்பந்தத்தை காட்டினா டேட் அறிவிக்க தயார். ஒப்பந்தம் நடந்து முடிந்த ஒப்பந்தத்தை காட்டினா நாங்க டேட் அறிவிக்க தயார். ஒப்பந்தம் 4 தலைப்புல விவாதம் நடக்குதுன்னு சொல்லி நடந்து முடிஞ்ச ஒப்பந்தத்தை நீங்க காட்டா இப்பவே நாங்க விவாதத்துக்கு டேட் தயார் சொல்லுவோம். பேசலாமா? பேசலாமா? பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அதாவது பிஜேயினுடைய குஞ்சுகள் இங்க எப்படி பேசினார்கள், எப்படி வாதத்தை வைத்தார்கள் என்பதை சற்று நேரம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ்வினுடைய அருளால் மதுஹபு நூல்களிலே, அல்லாஹ்வினுடைய அருளால் மதுஹபுகள் நூல்களிலே ஆபாசங்கள் இல்லை, அசிங்கங்கள் இல்லை. அதை அவர்கள் படித்த விதத்திலும் அதை அவர்கள் படித்து காட்டிய விதத்திலும் தான் ஆபாசம் இருக்கிறது என்பதை அவர்களுடைய செயல்பாட்டின் மூலமே இங்கே நிரூபித்து காட்டினார்கள் என்பதையும் இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்து இங்கே என்ன, எல்லா ஆபாசங்கள் என்று பதிவு செய்தார்களே, ஆபாசம் என்று பதிவு செய்தார்களே. ஒரு மனிதன் தவறு செய்தால் அவனுடைய தண்டனை என்ன, தகுதியில் என்ன என்பதை வரிசையாக படித்து காட்டினோமே. என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னோமே. இத்தனை ஆண்டு காலமாக, 20 ஆண்டு காலமாக ஆபாசத்தை செய்ய சொல்கிறது, ஆபாசத்தை விதைக்கிறது என்று சொன்னீர்களே. என்ன தண்டனை கொடுக்க வேண்டும், என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை வரிசையா பட்டியல் போட்ட உடனே ஒரு பதிலும் இல்லாம அப்படி அமைதியை போனீங்களே. எப்படி நீங்கள் அவாதத்தை, ஆபாசத்தை சித்தரித்தீர்கள் என்பதை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். ஹிதாயா என்று சொன்னார்களே, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆனிலே ஆபாசத்தை விதைத்தார்கள். சுவனத்திலே ஒரு பெண்ணுக்கு பல ஆண்கள் என்று, சுவனத்திலே ஒரு பெண்ணுக்கு பல ஆண்கள் என்று ஆபாசத்தை விதைத்துவிட்டு அந்த ஆபாசத்திற்கு குர்ஆனை ஆதாரம் காட்டுகிறார்களே. நம்மை பார்த்து என்ன சொன்னார்கள்? மூளை இல்லாமல் மூளைக்கு பகரமாக மனித விட்டை இருந்தால்தான், மூளைக்கு பகரமாக மனித சாணி இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை சொல்லி இருப்பார்கள் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம்.
கணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனிலே நமது பெற்றோர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சுவனத்திலே நிர்வாணமாக சுற்றினார்கள் என்று பதிவு செய்தார்களே. ஆதாரம் கேட்டோம். ஒரு ஆதாரம் இல்லாமல் நம்ம பெற்றோர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிர்வாணமாக சித்தரித்தீர்களே, அந்த நிர்வாணத்திற்கு குர்ஆனை ஆதாரமாக காட்டினீர்களே. மூளைக்கு பகரமாக மனித சாணி இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நீங்கள் யோசித்திருப்பீர்கள், சிந்தித்திருப்பீர்கள் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை கற்பிப்பதை தெரியாமல் இருந்தார்கள், ஷிர்கை புரியாமல் இருந்தார்கள் என்று சொன்னீர்களே. எங்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கேவலமாக மட்டப்படுத்தினீர்களே, ஷிர்கை கூட புரியாதவர்கள் என்று மட்டப்படுத்தினீர்களே. மூளைக்கு பகரமாக மனித சாணி இருந்தால்தான் இது போன்ற செய்தியை பதிவு செய்வீர்கள். பிஜே என்று பொங்குனீர்களே, பிஜே குஞ்சுகளாக வந்தோம் என்று சொன்னீர்களே. நக்கீரனே, நடுப்பக்கத்தில் ஆபாசத்தில் இடும் வக்கீரனே என்று பொங்குனீங்களே. எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா மடியில படுத்தாங்க, அவங்க மேல சாஞ்சாங்க, தனிமையில இருந்தாங்க என்றெல்லாம் கட்டுக்கதைகளை அழித்து விட்டீர்களே. ஆதாரங்கள் கேட்டோமே, இத்தனை நாட்கள் கேட்டோமே, ஒரு தடவை கூட வாயை திறக்கவில்லை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட எங்கள் குர்ஆனிலே மனைவியினுடைய விந்தை குடிக்கலாம் என்று ஒரு ஆபாசத்தை பதிவு செய்திருக்கிறீர்களே. இதற்கு ஆதாரம் கேட்டோமே, இல்ல விளைநிலம் தான் என்று சொல்லி மனைவிக்கும் விளைநிலத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டோமே. இந்த ஆபாசத்தை, இந்த அசிங்கத்தை நிலைநாட்டுவதற்கு குர்ஆனை நீங்கள் ஆதாரமாக சமர்ப்பிக்க என்று சொன்னோமே. மூளைக்கு பகரமாக மனித சாணம் இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஒருவன் பதிவு செய்வான் என்பதை இங்கே நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். கணித்திற்குரியவர்களே, சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே மார்பகத்தில் வாய் வைத்து குடிக்க சொன்ன பதிவு செஞ்சீர்களே. எங்கள் மாணவியை அவமானப்படுத்தினீர்களே, கேவலப்படுத்தினீர்களே. ஆதாரம் கேட்டோம். இதுவரைக்கும் நீங்கள் ஆதாரம் தராமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அசிங்கப்படுத்தினீர்கள், அவமானப்படுத்தினீர்கள். எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்வார் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அப்படி பதிவு செய்தீர்களே. மூளைக்கு பாரமாக மனித சாணம் இருந்தால்தான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்வார்கள் என்பதை பதிவு செய்வார்கள் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்தவ மனைவியோட விருந்து களத்திலே பக்கத்தில் உட்காரலாம், உரசதான் கூடாது, ஒட்டக்கூடாது, ஆனா பக்கத்தில் உட்கார்ந்துக்கலாம் என்று ஒரு ஆபாசத்தை விதைக்கின்ற பொழுது குர்ஆனை ஆதாரம் காட்டினீர்களே. ஆபாசத்திற்கு குர்ஆனை நாங்கள் மிருகத்தை புணர்ந்தால் என்ன சட்டம் என்று சொன்னார்களே, மிருகத்துடன் புணரலாம் என்று சொன்னார்களா? அதுக்கு தண்டனை உண்டு என்று சொன்னார்கள். ஆனா நீங்க என்னென்ன ஆபாசத்தை சொன்னீர்களோ, அசிங்கத்தை சொன்னீர்களோ, அந்த அசிங்கத்திற்கும் ஆபாசத்திற்கும் குர்ஆனை ஆதாரம் காட்டினீர்கள். புழுவை சாப்பிடலாம், பூச்சை சாப்பிடலாம், அருவருப்பான சட்டத்தை சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல், மானம் இல்லாமல் குர்ஆனை ஆதாரம் காட்டினீர்கள். மூளைக்கு பகரமாக மனித சாணம் இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை பதிவு செய்வீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொன்னார்களே, நான் தெளிவாக படித்து காட்டினேனே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காம உணர்வின் காரணமாக செய்தார்கள் என்று கூறுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு உள்ளது. இந்த கூற்றில் உள்ள நியாயத்தை மனமுரண்டாக நாங்கள் மறுக்க மாட்டோம் என்று எழுதி வைத்து எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அசிங்கப்படுத்தினீர்களே, கேவலப்படுத்தினீர்களே. மூளைக்கு பகரமாக மனித சாணி இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள், விதைத்திருப்பீர்கள், மக்களிடத்தில் பரப்பியிருப்பீர்கள் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்து என்ன? இந்த கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர் சிறுமியினுடைய கல்யாணத்தை, நிக்காகை அனுமதித்திருக்கிறார்கள் என்கிற சட்டத்தை சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று எத்தனை சஹாபாக்கள் நாங்கள் பட்டியல் போட்டோம். அத்தனை சஹாபாக்களும் அசிங்கத்தை, ஆபாசத்தை நடைமுறைப்படுத்த சொல்லுகிறீர்களா என்று கேட்டோமே. மூளைக்கு பகரமாக மனித சாணம் இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆபாசமான சட்டத்தை நீங்கள் சொல்லுவீர்கள். அதுவும் என்ன? குர்ஆனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையில் நபியால் உருவாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆபாசம், அசிங்கம் என்று சொன்னீர்களே. மூளைக்கு பகரமாக மனித சாணம் இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆபாசத்தை விதைப்பீர்கள். விந்து என்றால் அதனுடைய அடையாளம் என்ன என்று சொல்கிற பொழுது குதித்து வருதல் என்று ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபாசம், அசிங்கத்தை சொல்லுகிறார் என்று சொன்னார்களே. குர்ஆனிலே அல்லாஹ் குதித்து வரக்கூடிய விந்தில் இருந்து மனித இனத்தை படைத்ததாக சொன்னானே, அதை ஆபாசம் என்று சொன்னீர்களா?
மூளைக்கு பகரமாக மனித சாணம் இருந்தால்தான் குர்ஆனில் கூறப்பட்ட விஷயத்தை அல்லாஹ்வுடைய வசனத்தை ஆபாசமாக சித்தரிப்பார்கள் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஏராளமாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அசிங்கப்படுத்தி விட்டு, ஆபாசப்படுத்தி விட்டு, மட்டப்படுத்தி விட்டு, அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே ஆபாசத்தை விதைத்து, அசிங்கத்தை விதைத்து, அருவருப்பை விதைத்து, இப்படி ஏராளமான அசிங்கங்களை செஞ்சிட்டு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம மூளைக்கு பகரமாக மனித சாணம் உள்ளவர்கள் தான் இப்படி கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் இந்த சட்டத்தை பதிவு செய்வார்கள் என்பதை இங்கே நாங்கள் சொல்கிறோம். இந்த யூதர்களுடைய இந்த புதிய யூத மதத்தினுடைய பட்டறையில் உருவாக்கப்பட்டவர்கள் காசு விஷயம் என்று வந்துவிட்டால் நியாயமாக நடப்பார்கள். நபி அவர்களுடைய பட்டறையில் உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள் காசு வந்துட்டா குர்ஆனையே வளைப்பார்கள் என்று சொன்னீர்களே, மூளைக்கு பகரமாக மனித சாணம் உள்ளவர்கள் தான் இப்படி சஹாபாக்களை மட்டப்படுத்தி மாணவி ஸல்லல்லாஹு தோழமை பெற்ற அந்த தோழர்களை மட்டப்படுத்தி பேசுவார்கள் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தப்லீக் ஜமாத்தை பத்தி பேசலையே நான் மறந்திருந்த ஞாபகப்படுத்திட்டாங்க. ரொம்ப நன்றி. தப்லீக் ஜமாத்தா இருக்கட்டும், எந்த ஜமாத்தா இருக்கட்டும், இஸ்லாத்திற்கு எதிராக மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டப்படுத்தக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய கருத்தை எவன் சொன்னாலும், தப்லீக் ஜமாத் யாராக என்ன யாரு சொன்னாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறவர்கள் தான். பகிரங்கமா சொல்லுவோமே, அது மட்டுமா, மல்லிப்பட்டினம் கேள்வி பதில் என்ற நிகழ்ச்சியில ஒரு சீடியை போட்டு அபுத்தலா இல் ஷேக் அப்துல்லா ஜமால் ஹஜரத் அவர்கள் தப்லீக் ஜமாத் என்றால் யார், எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்தின பிறகும் மறுபடியும் தப்லீக் ஜமாத் முடிச்சு கொண்டு போக பாக்குறீங்களா? எங்களுடைய வாதம் என்ன? உங்க ஆபாசமா சட்டம் சொல்லி இருக்கிறீங்க, குர்ஆனுக்கு எதிராக சட்டம் சொல்லி இருக்கிறீங்க, குர்ஆனுக்கு எதிராக சட்டம் சொல்லி யூத கருத்தை பதிவு செய்றீங்க என்பதை எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை நாங்க மறுபடியும் சொல்றோமா இல்லையா? டிஎன்டிஜே மதத்தினர் போட்டு மதுஹபிலே ஆபாசம் இல்லை, டிஎன்டிஜே மதத்தினர்கள் தான் அவர்கள் கூறும் சட்டங்கள் தான் ஹதீஸுக்கு மாற்றமான, குர்ஆனுக்கு மாற்றமான, யூத கைகுலிகரமான சட்டங்களும் ஆபாசங்களும் நிறைந்திருக்கின்றன. யூத மதத்திற்கு மக்களை அழைத்து செல்கிறார்கள். இந்த தொண்டியானி மதம் யூத மதம், யூத மதம், யூத மதம் என்பதை இந்த விவாதத்தின் மூலம் சத்தியத்தை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் என்பதை இந்த சபைக்கு நாங்கள் பதிவு செய்கிறோம். அதாவது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் சென்ற வாதத்துல சொன்னாங்க, அதாவது அவங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது தொப்பி போட்ட யாருக்கும் மார்க்கம் சொல்ல தகுதி இல்லை அப்படின்னாங்க. தொப்பி போட்டு அவங்களுடைய வார்த்தை எடுத்துக்கல, ஆனா அவங்க வாதப்படி அவங்கள தொப்பி போட்டவங்களுக்கு மார்க்கம் சொல்ல தகுதி இல்லைன்னாங்க. இந்த விவாதத்தின் வாயிலாக டிஎன்டிஜேவில் உள்ள யாருக்கும் மார்க்கம் சொல்ல தகுதி இல்லை, தொப்பி போட்ட ஆலிம்சாவுக்கும் மார்க்கம் சொல்ல தகுதி இல்லை என்பதை தெளிவாக நிரூபித்திருக்கிறோம். டிஎன்டிஜேவில் இருக்கக்கூடிய எந்த ஆலிம்சாவுக்கும் மார்க்கம் சொல்ல தகுதி இல்லைங்கிறத நிரூபிச்சிருக்கிறோம். பல வாதங்களை எடுத்து வச்சோம், கிளிப்புகளை எடுத்து வச்சோம், ஒண்ணுத்துக்கும் பதில் சொல்லல, ஒண்ணுத்துக்கும் தெளிவான பதில் சொல்லல. சொன்னமே ஒரு கருத்துல ஒரு தலையை பின்பற்றக்கூடிய மனிதர்கள், ஒரு தலையை பின்பற்றக்கூடிய தக்லீது ஜமாத்தார்கள் என்று சொல்லி நிரூபித்து பல கருத்துக்கள் இருப்பதை நீங்க நிரூபிக்க முடியுமா? பல கருத்துக்கள் இருந்தா ஒரே ஜமாத்துல இருக்க முடியுமா என்று காட்டணுமே தக்லீது ஜமாத் என்று நிரூபித்திருக்கிறோம். குர்ஆனை சுத்தப்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம், அசிங்கத்தை துடைப்பதற்கு பயன்படுத்தலாம் என்று குர்ஆனை மட்டப்படுத்தினீர்களே, யூதத்தனத்தை இங்கே செய்திருக்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நீங்கள் கொடுக்கின்ற மதிப்பு நீங்கள் யூத மதம் தான் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். ஆளுங்கள் மட்டும் கஞ்சா அடிக்கலாம் என்று சொன்னீர்களே, பதிவு செய்யுங்கள் என்று சொன்னோமே, வாயை மூடிக்கொண்டிருந்தீர்களே, நாய் பிரியாணி, செத்த பழத்தில் சூப் என்றெல்லாம் வெளியில் பேசுகிறீர்களே, இங்க சொல்லுங்க என்று சொன்னோமே, பதில் சொன்னீங்களா? அல்லாஹ்வுடைய வேதத்தை மட்டப்படுத்தி, நபிமார்களை மட்டப்படுத்தி, குர்ஆனை மட்டப்படுத்தி, அல்லாஹ்வை மட்டப்படுத்தி இழிவுபடுத்தக்கூடிய நீங்கள் தான் யூத மதம், டிஎன்டிஜே யூத மதம் என்பதை இந்த வாதகளத்திலே மிக தெள்ளத் தெளிவாக நிரூபித்திருக்கிறோம் என்பதை இந்த அவைக்கு நாங்கள் பதிவு செய்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல போட்ட அபாண்ட பழிகள் எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய விஷயத்துல கண்ணியம் குறைவாக நடந்து கொண்டார்கள். கனவுல போய் சொன்னா சொர்க்கத்துல வேதனை இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே, எடுத்து போட்டமே. மாமி வீட்டுல போய் சாப்பிடலாம், மாமா வீட்டுல போய் சாப்பிடலாம்னா மாமா பொண்ணுங்களை பார்க்கலாம்னு சொல்லி ஆபாசமா அசிங்கமா சொன்னீங்கன்னு சட்டம் சொன்னோம், பதில காணோம். ஒரே நெட்வொர்க்காக இருக்கீங்களே, ஒருத்தர் சட்டத்தை சொல்லும் போது அவருக்கு சரின்னு வருது, நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு சரிங்கிறீங்களே, அவருக்கு சரியில்லைன்னா அவ்வளவு பேரும் சேர்ந்து சரி. நீங்களே தக்லீது ஜமாத் கண்மூடித்தனமாக பின்பற்றுங்க. ஒரு தலையில் உதிக்கக்கூடிய சட்டத்தை மற்ற எல்லா தலைகளும் பின்பற்றுகிறது, எந்த மூளையும் ஆய்வு செய்வதில்லை என்பதை நிரூபிச்சிருக்கிறோம். முட்டு கொடுத்தீங்க, ஒவ்வொரு கிளிப்பா போட்டு இது பொய் பித்தலாட்டம். ஏன்னா ஏற்கனவே விவாத ஒப்பந்தம் போடப்பட்டு பேசப்பட்டிருக்கு. 4 தலைப்புகள்
நம்ம அவங்க கொடுத்த தலைப்பை நம்ம ஏத்துக்கிட்டோம். அடுத்து கொடுக்கக்கூடியது நம்ம 4 தலைப்பு. விவாதம் நடக்கிற இடம் சென்னை, எல்லாம் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. பேச்சுல அடுத்த 4 தலைப்பு என்ன என்பது நாங்க கொடுக்கணும்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதோட ஓடின ஆட்கள் திரும்பி வரவே இல்லை. இப்பதான் வந்து மாட்டிருக்காரு. அதுக்கு அப்படின்னு பொழுது இப்ப வந்து பேசப்பட்டது தெளிவா வீடியோல இருக்கு. அப்ப வீடியோல நம்ம பேசி ஒப்புக்கொண்டதெல்லாம் ஒப்பந்தம் கிடையாது என்று மறுப்பார்களே, ஆனால் அப்ப நாங்க வந்து யூதர்கள் தான் நயவஞ்சர் என்பது ஒத்து போயிருக்கு. சரியா? தெளிவாக இருக்கு, வீடியோல இருக்கின்றது. அப்ப அடுத்து நாங்க கொடுக்கக்கூடிய 4 தலைப்பு, அந்த தலைப்பை வந்து எத்தனாம் தேதிக்குள்ள அனுப்புதுன்னு சொல்லுங்க. நவம்பர் மாசத்துல செவ்வாய் புதன் வியாழன் எந்த நாள் வேணாலும் தயார். சரியா? நீங்க நவம்பர் மாசத்துல 2 நாள், முதல் ஒப்பந்தத்துக்கு 2 நாள், எந்த நாள் என்பதை சேக்கப்துல்லா அவர்கள் ஆம்பளை இருந்தால் அன்புள்ள நண்பர்களே, ஒரு விஷயத்த அவர் 2 நிமிஷம் பேசியிருக்காரு. அந்த 2 நிமிஷம் நானே நான் பேச முடிச்சாரு. சரிங்களா? அவர் சொல்லக்கூடியது வந்து கேட்டு கேட்டிருக்காரு. சொல்றோம் கேட்டு அந்த தகவலை சொல்லி சொல்றோம். சென்னையில ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு. 4 தலைப்புக்கு ஒரு ஒப்பந்தம் நடந்து அந்த ஒப்பந்தம் கலந்து கொண்டவர் நான். ஒப்பந்தம் வந்து கையில் வச்சிருக்கோம். மிஸ் எல்லாம் பண்ணல, அப்ப வச்சிருக்கோம். 4 தலைப்பில் விவாதம் செய்வதற்காக 2 தரப்பு உட்கார்ந்து காலை 10 மணிக்கு நைட்டு 1 மணி வரைக்கும் ஒப்பந்தம் செஞ்சு 4 தலைப்பு எழுதி ஒப்பந்தமும் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஒப்பந்தம் நடக்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்றாங்க, என்ன, நமக்குள்ள நடக்க வேண்டிய கருத்து வேறுபாடு உள்ள அனைத்து தலைப்புகளையும் விவாதம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்துக்கு முன்னாடி கடித பரிமாற்றத்தில் 2 பேரும் ஒட்டுக்கொண்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க ஒரு லிஸ்ட் தந்தாங்க. லிஸ்டும் கையில வச்சிருக்கோம், கொண்டு வராம எல்லாம் கிடையாது. 60க்கும் மேற்பட்ட தலைப்புகளை எழுதி ஒரு லிஸ்ட் தந்தாங்க. லிஸ்ட் தந்து இந்த தலைப்புகளை எல்லாம் விவாதம் செய்யணும்னு சொன்னாங்க. அப்ப நாம சொன்ன லிஸ்ட கொடுங்கன்னு கேட்டோம். லிஸ்ட் கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட படிச்சுட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத சில கருத்துக்களை நாங்களும் தவறுன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு கபருக்கு சஜிதா செய்வது கூடும் சுன்ன ஜமாத் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்ப நாங்க சொல்றோம், நாங்க ஏற்றுக்கொள்ளாத தலைப்புகள் இருக்கு, தலைப்பு தப்பு. நம்ம 2 பேரும் மீண்டும் அமர்ந்து 60 தலைப்புல 100க்கு மேற்பட்ட தலைப்புகள் இருக்கு, 2 பேரும் அமர்ந்து அதை ஒரு கோர்வை செஞ்சு அதுக்கப்புறம் 4 தலைப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கடிதம் தாருங்கள், இன்ஷா அல்லாஹ் விவாதம் நடத்துறோம் நம்ம சொல்லி கலந்தது உண்மை. வீடியோ அவங்கள்ட்டயும் இருக்கு, நம்மகிட்டயும் இருக்கு. இதுதான் நடந்த உண்மை. அதுக்கப்புறம் அந்த தலைப்பு கோர்வை செய்வதற்காக 2 தரப்பும் அமரவில்லை. அவர்கள் எந்த கடிதமும் தரவில்லை. கோர்வை பண்றதுக்காக லிஸ்ட் போட்டு தலைப்பும் தரல, நாங்க தனியா உட்காரவும் செய்யல, கோர்வையும் செய்யல, 4 தலைப்பு முடிவும் செய்யல. இதுதான் நடந்தது சென்னை ஒப்பந்தத்துல. இந்த ஒப்பந்தத்தை எடுத்து வச்சுட்டு இப்பவே டேட் பிக்ஸ் பண்ணுன்னு சொன்னா எப்படி? முதல்ல நாம சொல்றோம் விவாதத்துக்கு நாங்கள் தயார். அந்த ஒப்பந்தம் இருக்கு, அந்த ஒப்பந்தத்தில் இருக்க அத்தனை ஷரத்துகளும் அப்படியே இருக்கட்டும், மாற்று கருத்து இல்ல. எல்லா அவங்க பேசும்போது எங்க தரப்புல யாரும் பேசல. நீங்க பாத்துங்க. அதாவது பேச அனுமதி தந்தா ஒரு நிமிஷம் பேசுறேன், பேச அனுமதி தந்தால் ஒரு நிமிஷம் பேசுறேன். அப்போ இதே ஒப்பந்தத்தை நாம் நடைமுறைப்படுத்த தயார். ஒப்பந்தம் எல்லாம் புதுசா எல்லாம் போட வேண்டியதில்லை. ஆனால் அவர்கள் நம்ம கருத்து வேறுபாடு அனைத்து தலைப்புகள் அந்த ஒப்பந்தத்தில் பேசப்பட்டது நடக்கும். அதான் உண்மை. கேஸ் அவங்கள்ட்ட இருக்கு. நான் சொல்றத மாற்று கருத்து இருந்தா தாராளமாக நிரூபிக்கலாம். இல்ல பேச நீங்க சொல்றது தப்பு அப்படி நாங்க முடிவு செய்யல, 1 மணி வரைக்கும் நாம முடிவு செஞ்சு கலந்து இப்படிதான் கலந்துருக்கும். அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டா அங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. அப்ப ஒப்பந்தத்தில் நம்ம என்ன முடிவு செஞ்சோம்? 4 தலைப்பு முடிவு செஞ்சோம். அந்த 4 தலைப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்த 4 தலைப்பு நீங்க தான் முடிவு செய்யணும். நாங்க ஏத்துக்கிறோம், மாற்று கருத்து இல்ல. ஆனால் என்ன சொல்லி நம்ம கலந்தோம்? என்ன சொல்லி கலந்தோம்? நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட தலைப்புகள் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால அந்த 4 தலைப்பு அவங்க திரட்டும், இன்ஷா அல்லாஹ் நம்ம தயாரா இருக்கும். அதாவது 4 தலைப்பு என்ன என்பதை நம்ம கொடுப்போம். இதை உங்களோட மசூரா பண்ணலாம் தேவையில்லை. 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து அப்புறம் சேர்ந்து முட்டுவோம்னா பேச போறோம் கிடையாது. என்ன நீங்கள் வந்து இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய கொள்கையில் இருக்கீங்களோ அதை பத்தி தான் பேச போறோம். அப்படின்னும் பொழுது இதை வந்து நீங்க ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்ல முடியாது. நீங்க ஏத்துக்கிட்ட 4 தலைப்பு நாங்க சொல்றோம். சரியா? தேதியை மட்டும் சொல்லுங்கன்னு தான் கேட்டோம். உங்கள்கிட்ட வளவள குலக்கொலாம் வேணாம். நவம்பர் மாசத்துல 2 நாள் எந்த நாள்னு அறிவிக்க திராணி இருந்தால் அறிவிங்க, இல்லாட்டி அஸ்ஸலாமு அலைக்கும். நவம்பர் மாசத்திலேயே அறிவிக்க நாங்கள் தயார் அப்படின்னு சொல்றோம். அந்த 4 தலைமை எழுதி கொடுத்த லெட்டர் அந்த ஒப்பந்தத்தில் செஞ்சு நடைமுறைப்படுத்தி கேட்கிறோம். ஒப்பந்தத்தில் வீடுகள் என்ன இருக்கு, என்ன சொல்லி நாம கலந்து இருக்கோம். நான் போய் சொல்றேன்
ஒப்பந்தத்தில் இருக்கிற நடைமுறைப்பட்டது. ஒப்பந்தத்தில் எது முடிவு செய்யப்பட்டதோ அதை நடைமுறைப்படுத்துங்க. அந்த ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்ட பிரகாரம் தலைப்புகளை இது கொடுங்க. நாங்க ஓடி போல இருக்கிறோமே அதே நவம்பர்ல என்ன அதுக்கு முன்னாடி மாசம் அதுக்கு நாங்க தயார் சொல்ல. அந்த தலைப்புல அந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்கு? பிஜே ஒற்றை கொள்கை விவாதிக்கலாம், பிஜே வாதிக்கலாம். நாங்க தயாரா இல்லையே சொல்ல வேண்டியே சொல்றது புரிஞ்சுங்களா? இதுக்கு நீங்க யோசனை பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த தலைப்பு பட்டியல் கொடுங்க. 4 தலைப்பு நீங்க கொடுத்த பட்டியல் தர உங்களுக்கு என்ன பயம்? ஒப்பந்தத்துல முடிவு செஞ்சு பட்டியல் தர்றேன்னு அந்த பட்டியலை கொடுங்க. 4 தலைப்பு செலக்ட் பண்ணுங்க. டேட் நடத்திடுவோம். நவம்பருக்கு முன்னாடியே நாங்க தயார். பாருங்க, இதுதான் தயார் அறிவிச்சார்ல. தயாரினுடைய லட்சணத்தை விளங்கிருச்சா? தேதி கோயம்புத்தூர் விளங்கிருச்சுல. எது கோயம்புத்தூர்னு? அதாவது 4 தலைப்பு நம்ம கொடுத்தும் தர தயாரா இருக்கின்றோம். நீங்க தேதியை மட்டும் அறிவிங்கன்னா தேதி அறிவிச்சுட்டா வேற வழி இல்ல, கிடுக்குப்பிடி போட்டு வேற வழி இல்லாம கேவலம் ஆயிரும்னு இது இப்படியே கத்திக்கிட்டே நான் ஓடலன்றது அல்ஹம்துலில்லாஹ். எல்லா பகலும் அல்லாஹ்வுக்கே இருப்போம். 4 தலைப்பு நீங்க தந்தா அந்த 4 தலைப்புடைய நிலைப்பாடு நீங்க எழுதணும். நாங்க 4 தலைப்பு எழுதி அந்த நீங்க எழுதக்கூடிய தலைப்பு எந்த நிலைப்பாடு எழுதணும். இதெல்லாம் இந்த சபையில நடக்குமா? நீங்க சொல்லுங்க, நடக்குமா? நாங்க தயார். நாளைக்கு காலையில பேசுறீங்களா? வாங்க உங்க தரப்ப 3 பேர் பாருங்க. நாளைக்கே தலைப்பு கொடுங்க. நாங்க எழுத்துப்பூர்வமா கொடுங்க. எழுத்துப்பூர்வமா ஏன் அந்த விவாத ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்ட அடிப்படையில் தான் கேட்கிறோம். அடிப்படையில் தான் கேட்கிறோம், சும்மா கேட்கல. நாங்க என்ன முடியும்? நம்ம 4 நீங்க சேர்ந்தா முடிவு எடுத்தோம். பிள்ளைகளுக்கு 1 மணி வரைக்கும் ராத்திரி உட்காந்து பேச வேண்டிய தேவை. வீடியோ உங்கள்கிட்ட இருக்குல்ல, நான் பொய்யா சொல்றேன் மறுங்க. அப்போ இல்ல நீங்க அப்படி சொல்றது பொய் மறுங்க. அது மறுக்க முன்னால முடியல இல்ல. அப்ப இருக்குதான் செய்யுது. நீங்க நாங்க என்ன 4 தலைப்பு நாங்க தயார். நீங்க முடிவு செஞ்சுக்கங்க. 4 தலைப்பு நாங்க டேட் சொல்றோமே, 1 மாசத்துக்கு முன்னாடியே சொல்றோமே. 4 தலைப்பு எழுதி நிலைப்பாடு எழுதி அது பொறுத்து முறை பண்ணணும். சென்னையில நடத்தி பண்ணுங்க. அதை பண்றதோ டேட் சொல்லுங்க. அதை பண்ணுங்க. நாங்க தலைப்பு ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அவரே சொல்றாருல்ல. அதுல அவருக்கு என்னென்ன தலைப்பு, சில தலைப்புகள்ல நம்ம கருத்துல ஒத்துக்கிட்டாராம். நம்ம கருத்துல ஒத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆனா எந்தெந்த தலைப்பு அவங்க கொடுத்த 60 தலைப்பு கையில வச்சிருக்காங்கல்ல, எந்தெந்த கருத்து தலைப்பு எல்லாம் அவங்க ஒத்துக்கிறாங்களோ அதை நம்ம கடிதம் கொடுத்துட்டோம். அது அல்லாத தலைப்பு நாங்க கொடுக்க தயார். தேதியை மட்டும் அறிவிக்கணும். சூப்பர். இது பின்னி பணம் கொடுக்கும். அதாவது நம்ம என்ன சொன்னோம்? விவாதிக்க மாட்டோம் சொல்லணுமா? இல்ல தயார் இல்லைன்னு சொல்லணுமா? ஒப்பந்தத்துல அன்னைக்கு என்ன பேசி முடிவு செஞ்சுமோ அந்த முடிவை நடைமுறைப்படுத்துதே சொல்லணும். தலைப்பு நாங்க கொடுத்துருக்கோம்ல, நீங்க கொடுத்தீங்க வாங்கி நம்ம என்ன சொல்லி கலைஞ்சோம்? இந்த தலைப்பு தப்பு நீங்க ஏற்றுக்கொண்டதுனால அஸ்ஸலாமு அலைக்கும் சுப்ஹானல்லாஹி ரப்பனா வ பிஹம்திஹி அந்த தலைப்பு தவறா சொல்லி கலப்புறீங்க. கல்விங்களா? கவலை இல்ல. 4 தலைப்பு இப்ப கொடுங்க. 4 தலைப்பு கொடுங்க. நிலைப்பாடு எழுதி உட்கார்ந்து பேசுவோம். நாங்க தயார். அதே